ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பருப்பு கொஞ்சம் போட்டு வெண்டைக்காய் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் வெண்டைக்காய் கால் கிலோ வெண்டைக்காய் இருக்கும், அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதை வதக்கி விட்டுருக்கேன். இந்த வெண்டைக்காய் வேகணும், அதுக்கு மூடி வச்சு வேக விடலாம். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி. வெண்டைக்காய் அப்பப்போ பார்த்து கிளறி விட்டுக்கிடணும், ஏன்னா கீழே வந்து பிடிச்சிடும், அடி பிடிச்சிடும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி பண்ணி சேர்த்துக்கிடுவேன். தக்காளி அது கூட நல்லா சேர்ந்து வதங்கி வரணும், வதங்கட்டும். தக்காளி நல்லா வெண்டைக்காய் கூட நல்லா வதங்கிட்டு, இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். மசாலா எல்லாம் அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிட்டு அப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்மளுக்கு கிரேவியாக வேணும்ல, அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே இறக்கி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றிட்டேன். வெண்டைக்காய் கிரேவி ஊற்றி இப்போ சாப்பிட போகிறோம்.
பாய்.